வசையொழிய வாழ்வாரை வாழ்வார் என்ற வாய்மொழி கருத்து யார் கூறியதுனா வள்ளுவர். சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவர் ஆனவர் யார்னா பாண்டித்துரையார். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று வடநாட்டில் மார்த்தட்டி நின்றவர் யார்னா பால கங்காதர திலகர். நெக்ஸ்ட், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவோம் என்போம் தென்னாட்டிலே கூறினவர் யார்னா பாரதியார். கப்பலோட்டிய வ.உ. சிதம்பரனாருக்கு கிடைத்த தண்டனை எதுனா சிறையில் இரட்டை தீவாந்தர தண்டனை. எத்தனை ஆண்டு எந்த சிறையில் எல்லாம் அடைக்கப்பட்டார்? கோவை சிறையிலும் கண்ணூர் சிறையிலும் அடைக்கப்பட்டார். யாரை வெறுத்ததில்லை என்கிறார் வ.உ. சிதம்பரனார்னா செல்வந்துரை. தொல்காப்பியம் படித்ததுனால தொல்லை மறந்தேன் என்கிறார். இன்னிலை கற்று எதை மறந்தேன் சொன்னால் இன்னல்களை மறந்தேன் என்கிறார். நெக்ஸ்ட்டு, ஆலன் என்பவர் ஆங்கில மொழியில் எழுதிய மனம் போல் வாழ்வு என்ற இந்த புத்தகத்தை தமிழ் மொழியில் பெயர்த்தவர் யாருன்னா வ.உ. சிதம்பரனார். மனம் போல் வாழ்வு. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் என அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்பது யாருடைய கூற்றுனா நீதிபதி பின்ஹேவின் கூற்று. சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் ரா.பி. சேது. சொல்லின் செல்வர். செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பனவற்றை உரைநடைகளை கொண்டு வந்தவர் ரா.பி. சேது. இவர் எழுதிய எந்த நூல் விருது வாங்கினதுனா தமிழ் இன்பம். முதல் நூல் தமிழ் இன்பம் தான் இவர் எழுதிய முதல் நூல் தமிழ் இன்பம். அதில் என்ன விருது கிடைத்ததுனா சாகித்ய அகாதமி. இவர் இயற்றிய நூல்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேற்று. வ.உ. சிதம்பரனார் பாடப்பகுதி எந்த நூலில் எடுக்கப்பட்டதுன்னா கடற்கரையினிலே என்ற வ.உ. சிதம்பரனார் பாடப்பகுதி எந்த இதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா கடற்கரையினிலே நூலிலே எடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். வேயா மாடம் எனப்படுவது சாந்தத்தினால் பூசப்படுவது. உறவுநீர் அழுவம். இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். அழுவம்னா என்ன அர்த்தம்னா கடல்.